உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வம் இந்த பூமியிலே அரசாளுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு மனிதர்கள் நம்மளை அரசாளலை, மாறாக கடவுள் தான் நம்மளை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு தெய்வத்துடைய ஆளுகை அப்படின்னா ஆன்மீக பாதையிலிருந்து பார்க்குறது வேற. அரசு அப்படிங்கிறது அரசியல் சம்மந்தப்பட்ட அந்த வார்த்தை. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க என்ன நாளைக்கு காலையில் எந்திக்கும் போது சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். புது புது மாற்றங்கள் கொண்டு வரும்பொழுது நம்மளை கேட்டுட்டுலாம் வராது. நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து, தேசத்துக்கு எது நல்லதுன்னு பார்த்து கூடி இருந்து ஒன்று செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யாரையும் கூடி வச்சுட்டுலாம் எந்த ஆலோசனையும் செய்கிறதில்ல. அவர் எதை செஞ்சாலும் அது நல்லதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக, அதனால தான் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த ராஜ்யம் சபையின் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்குது. ஆகையினால தான் இந்த இயேசுவை, இந்த ஆளுகைக்குள்ள, இந்த அரசாட்சிக்குள்ள ஒரு மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு உள்ள வந்து மறுபடி பிறக்கும் பொழுது தேவ ராஜ்யமே அவனுக்குள்ள வந்திருக்குது. இப்போ இவனுடைய எந்த சூழ்நிலையோ எந்த தேவைகளோ இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தினுடைய தேவைகளின் அடிப்படையில் சந்திக்கப்படுறதில்ல. ஏன்னா இப்போ இவர் வேறொரு அரசுக்குள்ள இருக்கிறதுனால அதனுடைய ஆளுகையிலிருந்து வருகிற நன்மையினால் இவர் சந்திக்கப்படுகிறார், திருப்தி அடைகிறார். அப்போ அந்த ஆளுகைக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுங்கிறத பேசுறது தான் சபை. சபை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் பார்த்தோம், விதைப்பு அறுப்பு அப்படிங்கிற பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத. ஸோ அடுத்து மனம் புதிதாகிறது எவ்வளோ அவசியங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து தேவ ராஜ்யம் வாசிங்க, லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏன்னா ஏன்னா நீங்க கையில் வச்சிருக்க தேவனுடைய வார்த்தை தெளிந்து இந்த நூற்றாண்டுக்கு இது இப்படி பண்ணா இது வேலை செய்யுமான்ங்கிறத ஆண்டவர் யோசிச்சு எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அப்படின்னா அதை மாத்திரமே. அப்ப இந்த ராஜ்யத்தை தேடுறதுனால என் வாழ்க்கையில என்ன ஆக போகுது? இந்த ராஜ்யத்தை மாத்திரம் தேடிக்கிட்டு தான் என் வாழ்க்கை எப்படி சிறப்பாயிருமா? என் வாழ்க்கை நல்லா வந்துருமா? அப்ப மற்றவனை போல நான் ஓட வேணாமா, உழைக்க வேணாமா? மற்றவர்களை போல நானும் சம்பாதிக்க வேணாமா? எனி டைம் இந்த தேவ ராஜ்யத்தையே தேடிக்கிட்டு இருந்தா போதுமா? நமக்குள்ளே கேள்வி வருது. அதனாலதான் இதெல்லாம் நம்ப முடியறதில்ல. சங்கீதம் 1 வேதத்தின் மீது பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின் மீது இரவும் பகலும். ஸோ அதெல்லாம் நமக்கு கொஸ்டின் வந்துடுது. இரவும் பகலும் இதுலேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி நான் வேலையை பார்க்கறது? இதுலேயே இருந்துட்டேன்னா மற்ற வேலையெல்லாம் யார் பார்ப்பா? அந்த மாதிரியான கேள்வி தான் இதுலேயும் வருது. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடிக்கிட்டு இருந்தா. அப்ப ராஜ்யத்தை தேடுகிறது அப்படின்னா என்ன? அப்ப பணத்தை தேட சொல்லலை, இந்த பூமியில் இருக்கிற பொண்ணு பொருளை தேட சொல்லலை. ஏன்னா உலகம் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நல்ல தெய்வம் இவை யாவும் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். இதை செய்யும் போது, இதை நான் தேடிட்டு இருக்கும் போது யாவும் எனக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படுகிற ஒரு காரியத்திற்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த ராஜ்யத்தை குறித்து அறிகிற அறிவு நமக்கு அவசியம். ராஜ்யம் அப்படின்னா ஆளுகை, அரசாட்சி. நான் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறேன்? இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில் சில அரசியல் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல வேற ஒரு கட்சி இருக்கு, இன்னொரு 5 வருஷம் இருந்தா வேறொரு கட்சி. அவங்களுடைய இஷ்டத்தின்படி எல்லாத்தையும் உடைச்சுக்கிறது, திரும்ப கட்டிக்கிறது, இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப தேவ ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். அப்படின்னா இந்த அரசு 5 வருஷத்துக்கு மாறுற கவர்மெண்ட் கிடையாது. நித்தியத்திற்கும் இவர் தான் ராஜாவாக இருக்கிறார். அந்த இயேசுவினுடைய ஆளுகை எப்படிப்பட்டதுங்கிற அறிவு நமக்கு வேணும். ஆகையினாலதான் இது நம்முடைய சட்ட புத்தகம். நம்ம ராஜ்யம் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோமோ அப்ப இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த ராஜ்யத்தை தேடு, இவை யாவும் உனக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். பணத்தை இல்ல. அப்ப பணம் தேவையா? ரொம்ப தேவை. ஆனா தேவ ராஜ்யத்தை தேடு, இவை யாவும் கூட கொடுக்கப்படும். போன வாரத்தில் பார்த்தோம், பணத்தை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம், பொன்னை பார்க்கலாம், எது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். பரலோகம் அங்கே தங்கத்துல தான் ரோடை போட்டிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தங்கத்தை எல்லாம் காதுல கழுத்துல போட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல தங்கம் அவ்வளவு வேல்யூபிளானது, ரொம்ப விலை மதிக்க முடியாதது. இங்கே விலை மதிக்க முடியாத தங்கம், ஆனா அங்கே போனீங்கன்னா தங்கம் காலுக்கு கீழே கிடக்குது. அப்ப அந்த நாட்டுல பரலோகத்துல எது விலை மதிக்க முடியாதது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் இங்கே விலை மதிக்க முடியாததா இருக்கு. அப்ப காணக்கூடாத உலகம் காணக்கூடியவற்றை உண்டாக்கி இருக்குது. அப்ப காணக்கூடாத உலகத்துல எது பெருசோ,
எது இந்த உலகத்தை உண்டாக்குச்சோ, தங்கம், வெள்ளி, பொண்ணு, பொருள் எல்லாத்தையும் தேவன் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப உலக மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அடைகிறதுக்கு என்னன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமாயிடுறான். யாரையும் கெடுக்க, யாரையும் பழிச்சு பார்க்க, யாரையும் அழிக்க, கொல்றது கூட ரெடி ஆயிட்டான். ஏன்னா மனிதனுக்கு இந்த ராஜ்யத்தை குறித்த அறிவு இல்லை. ஆகையினாலதான் அந்த ஐஸ்வர்யம் வேதனை உள்ளதா இருக்குது. ஆனா நமக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்துக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப அது எப்படி எங்கிருந்து வரும்? தேவ ராஜ்யத்தை தேடும் போது. அப்ப தேவ ராஜ்யம்னா என்னங்கிறத பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை. அதான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஓமைகள் சொல்லிக்கிட்டே இருப்பார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான், ராஜ்யத்தினுடைய விதை. அப்ப இந்த விதை உள்ள வந்துருச்சுன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்க பணம் சம்பாதிக்கிறது அவனுக்கு மேட்டர் இல்லை, பொன்னையும் பொருளையும் நீங்க சேர்த்து வைக்கிறது அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. அவன் பயப்படுறது தேவனுடைய வார்த்தை. வசனம் விழுந்த உடனே சாத்தான் வந்து அதை எடுத்து போடுகிறான். எடுத்து போடுற வேலைக்கு பண்றது தான் உபத்திரமும் துன்பமும். இதெல்லாம் வந்த உடனே அவை யாவும் வசனத்தை நெருக்கி போடுவதற்காக பிசாசுனால் அனுப்பப்படுகிற சக்தி. அப்போ உபத்திரம் துன்பம் வந்த உடனே கடவுளை நோக்கி பார்த்துடக்கூடாது, கடவுள் தான் செய்யறாருன்னு. கடவுள் அதுல இருந்து என்னை விடுதலை ஆக்குறார். அப்ப என் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருதுன்னா உடனே அதுக்கு இணங்கி போயிடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது, இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக, ஜெபத்துக்குள்ளாக போகும்போது ஆண்டவர் உங்களை நடத்துவார். அப்ப தேவ ராஜ்யம் எனக்குள்ளாக வந்து இருக்குது. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததின் மூலமாக அந்த ராஜ்யம் சமீபமா இருந்தது. இன்னைக்கு உயிர் தெழுந்ததுனால பரிசுத்த ஆவியான மூலமாய் எனக்குள்ளே வந்திருக்குது. அதனாலதான் பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே வார்த்தைக்கான ராஜ்யத்துக்கான ஆளுகை இங்க நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இது எப்படி இயங்குது? தேவனுடைய வார்த்தை. பரலோக ராஜ்யம் வார்த்தையினால தான் வேலை செய்யுது, வார்த்தையினால தான் இயங்குது. ராஜ்யம்னா ஒன்னா இடம் செத்து பரலோகத்துக்கு போற இடத்தை பார்க்க கூடாது, அது இடம். இங்க ஆளுகை, இங்க சிஸ்டம். தேவனுடைய சிஸ்டம் எனக்குள்ள இருந்து வேலை செய்து கொண்டிருக்குது. அப்ப பரலோகத்தில் எது முக்கியமோ அது உங்களுக்கு முக்கியமா வரும்போது பரலோகமே உங்களுக்குள்ள உள்ள வருது. தேவ ராஜ்யம் இப்படித்தான் ஒவ்வொருக்குள்ள இருந்து வேலை செய்கிறதா இருக்கிறது. அப்ப உங்க வாழ்க்கையில தேவைகளுக்கு மத்தியில சில நேரங்களில் கண்ணீர் வந்துடுது. ஆனா கண்ணீரை பார்த்து பரலோகம் ஏங்குறது இல்லை. கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில ஏற்றி வச்சிருக்கிறார். கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிறார். அவர் உன் கண்ணீரை துடைப்பார். ஓகே, இந்த வசனம்லாம் இருக்கு. ஆனா அப்படித்தான் இயங்குதா? சில நேரங்களில் நெருக்கப்படுறோம். அப்ப அழுகெல்லாம் வரத்தான் செய்யுது, அது இயல்பு. சில வேதனை துன்பங்களோடு கூட போகும்போது நம்மளை அறியாமலே கண்ணீர் வருது. ஆனா கண்ணீர் வடிச்சாதான் பரலோகத்தை ஏற்க முடியும்னு சொல்லி அநேகர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகம் கண்ணீர்ல இயங்கல, பரலோகம் வார்த்தையில இயங்குது. தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தமது நாமத்தை பார்க்கலாம் தமது வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலதான் தினந்தோறும் பைபிளோடு கூட நேரம் செலவு செய்யுங்க. அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல இப்படி வேலை செய்யுது. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது, அந்த இடத்துல நடக்கிறத நீங்க மனுஷியத்துல அதை நீங்க டீல் பண்ணலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்குதே, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. வேலைக்கே போகாம உட்கார்ந்து இருக்கிறதுல, வேலைக்கு போற இடத்துல நடக்கிற தீமையில எதன் அடிப்படையில சந்திக்கிறீங்க? உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், சுத்தி உள்ள மனுஷன்லாம் ஏற்றி விடுவான். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம், இல்லை பொறுமையா போ, இல்லை மன்னிச்சுட்டு போ, இல்லை அவங்கள விசுவாசி. அந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு செகண்ட் நின்று யோசிக்கிறோம். பார்த்தீங்களா? படிக்கிற இடங்கள்ல, குடும்பத்தில், வாழ்க்கை தோணா எனக்கு விரோதமான ஏதோ ஒன்று செய்யலாம், போட்டி பொறாமையில ஏதோ ஒன்று பண்ணலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உடைச்சிட்டு எரிஞ்சு போயிடணுமா? குடும்பத்தை பிச்சு எரிஞ்சிட்டு போயிடுறவா? தகுதி இருக்கு, பண்ணலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? வார்த்தை என்ன சொல்லுது? கடவுளுக்காக ஆண்டவர் இந்த நேரத்தை நான் சகிச்சு போறேன், இந்த இடத்த நான் விட்டு கொடுத்து போறேன், இந்த புரியாமை இந்த அறியாமையிலிருந்து ஆண்டவரை நீர் விடுதலை பண்ணுகிறேன், என் வீடு கட்டப்படுவதாகன்னு சொல்லி ஒரு மனுஷன் விசுவாச்சு வாழ்றான் அப்படின்னா அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. ராஜ்யத்தையே தேடுங்கன்னா எனி டைம் முழங்கால் போட்டு 1000 ஜோதிர பலியை சொல்லிக்கிட்டே இருங்கன்றது இல்லை. அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை எப்படி வருது, வார்த்தை எப்படி கொண்டு வர்றது, எப்படி அப்ளை பண்ணணும். வியாதி இருக்குது, டாக்டர் கை விட்டாரு,
ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளை நான் சுகமானேன், கர்த்தர் எனக்கு பரிகாரியா இருக்கிறார், அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்னிலிருந்து விலக்கி இருக்கிறாருங்கிற வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து மேலோங்கி நிற்கும் போது டாக்டர் பேசுறதுலாம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. தேவ ராஜ்யம் இப்படி திறந்து வேலை செய்யுது. பொல்லாத மனுஷர்களுடைய சூழ்நிலைகள் நம்மளை அப்படி நெருக்கி நிற்கும் போது வார்த்தை என்ன சொல்லுது? எல்லாரும் போல உட்காந்து அழுதுகிட்டு யாரோ ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு தெரியுறோமா? மனுஷங்களுடைய உதவியை தேடித்து தெரியுறோமா? வார்த்தை என்ன சொல்லுது? அதான் தேவ ராஜ்யத்தையே தேடுங்கள். அந்த சூழ்நிலையில தேவன் என்ன செய்ய சொல்றார்? அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்கக்கூடிய அந்த கண்ணு. வாசிங்க யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப இந்த உலகத்துல பண விஷயத்துல, பொருளாதார காரியங்கள்ல, தங்கம் வெள்ளி இன்னைக்கு நீங்க பார்க்குற எது இதெல்லாம் விலை உயர்ந்ததா இருக்குதோ இது எல்லாமே இருப்பதற்கு முன்பாக எது இருந்தது? வார்த்தை இருந்தது, தேவ ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம், அதைத்தான் சொல்ல வர்றேன், கண்களுக்கு தெரியாத உலகம் தான் அந்த உலகத்தை உண்டாக்கினது. அப்ப அந்த உலகம் எதை கொண்டு உண்டாக்குச்சு? தேவன் தமது வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். அந்த உலகத்துக்குள்ள என்னெல்லாம் வருது? இன்னைக்கு நீங்க எது இதெல்லாம் பெருசா நினைக்கிறீங்களோ, வெள்ளி பொண்ணு பொருள், எது இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுதோ அத்தனையும் இந்த தேவனுடைய வார்த்தையினால். அப்ப ஒண்ணுமே இல்லாத நாட்கள்ல தேவ வார்த்தை இருந்தது. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்குதா? ஆனா உங்க வாழ்க்கையினுடைய துவக்கம் என்னவா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஓகேங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி என்கிட்ட பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, மற்றவங்களாம் எதிர்பார்க்கிற வண்ணமான ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ முடியல, அப்படியே ஏங்கிக்கிட்டு தெரியுறோம். எவ்வளவு முக்கிய பார்த்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை. போய் உட்காருங்க, தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. ஆண்டவர் வார்த்தையை தருவார். வார்த்தை அந்த மாதிரியான ஒரு உயர்வுக்குள்ள உள்ள வரணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. எதுவுமே இல்லாத நேரத்தில், ஏதேன் தோட்டத்துக்குள்ள இன்னும் வரல, பொண்ணு வரல, பொருள் வரல, ஒண்ணுமே வரல. தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் சொன்னார், ஆகாய விரிவு பிரிந்தது. தேவன் சொன்னார், விதைகளை உடைய கனிகளை உடைய மரங்கள் முளைப்பித்தது. தேவன் சொன்னார், சூரியன் சந்திரன் எல்லாம் பிரிந்திருந்தது. தேவன் சொன்னார், சமுத்திரத்தில் மச்சங்கள் எல்லாம் வந்தது. ஒரு வார்த்தை. அதனால மற்றவர்களுக்கு இது புரியாது, மறுபடி பிறக்காதவங்களுக்கு இது புரியாது. சொன்னாரா நடந்துச்சான், சொன்னாரா நடந்துச்சான். ஆனா அவங்க வாழ்க்கையை சொன்னாதான் நடக்கும். அவங்க வாழ்க்கையிலையும் எதையாவது ஒன்று பசிக்குதுன்னு சொன்னாதான் வீட்டுக்கு சாப்பாடே வரும். சொன்னார். தேவன் அப்படிதான் இயங்குகிறார். என்ன நமக்கு சின்ன காரியமா தெரியுது, அது நடந்தத உடனே நம்பிடுறோம். இது பெரிய காரியம் எப்படி நடக்கும்? மலைகள் உண்டாக்கடவது, ஆறுகள் உண்டாக்கடும், நதிகள் உண்டாக்கடவது. உண்டாயிற்று. அவ்வளவு பெரிய வல்லமையான வார்த்தையைத்தான் நீங்க இன்னைக்கு உங்க மடியில வச்சிருக்கிறீங்க. ஆனா இது இவ்வளவு பெரிய வல்லமை மிக்கதுன்னு நமக்கு தெரியாம நம்ம தேவைக்காக நம்மளே சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தாவே, நான் எப்படி சம்பாதிப்பது? இந்த பூமியில எப்படி இந்த தரித்திரத்திலிருந்து நான் விடுதலை ஆகிறது? கடன்ல இருந்து நான் எப்படி விடுதலை ஆகிறேன்? தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தா தானே சொல்லுவார். இப்படிப்பட்ட பிரமாணங்களை வச்சிருக்கிறேன், அந்த பிரமாணங்களுக்குள்ள உன்னை நடத்திப்பாரு. இவ்வளவு கடினமாலாம் இருக்காது. குடும்பம் நடத்த தெரியல, ஆண்டவர்கிட்ட போய் உட்காரும். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட், உம்மால உண்டாக்கப்பட்ட ப்ராடக்ட். என் கூட சேர்ந்து வாழும்படி இன்னொரு ப்ராடக்டை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ரெண்டும் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னாக்க வட துருவம் தென் துருவமா நிற்குது. எது வரைக்கும்? சாகுற வரைக்கும் இப்படியே போயிட்டு இருக்குது. அப்ப நம்மளே அதை சரி செய்ய ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மைக் இருக்குது, இது ரிப்பேர் ஆகும்போது என்னதான் இருக்குது, நான் தானே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் கழட்டி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி ஆகணும் அப்படின்னா இதை நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்கணும். மேனுஃபேக்சரர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் எடுத்து அதை எப்படிலாம் உண்டாக்கி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை சரி செஞ்சு, இது ஏன் ரிப்பேர் ஆச்சு, நீங்க யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் நமக்கு டிக்டேட் பண்ணுவார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை தேவனால் அனுப்பப்பட்ட உறவு. அதை கொண்டு போய் தேவனுடைய கையில கொடுக்க பழகணும், ஜெபிக்க பழகணும். ஆண்டவரே, ஏன் என் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, ஏன் என் மனைவி இப்படி இருக்குது, ஏன் என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க தெரியல, எனக்கு நடத்த தெரியல. ஒத்துக்கிறணும், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தேவ ராஜ்யத்தை தேடுறது. நானே சரி செஞ்சு பார்க்கிறேன். நான் ஆம்பளையா இருக்கிறேன், எங்க தாத்தா இப்படி பண்ணாரு, எங்க பாட்டி இப்படி ஆயிட்டாங்க, எங்க அப்பா இப்படி பண்ணாரு, எங்க அம்மா இப்படி ஆனாங்க. ஆனா மனைவி எப்படி ஆக மாட்டாங்க.
தேவனை போய் தேடுறது. பிரச்சனையா கடவுளை தேடுங்க. ஏன்னா ஆண்டவரிடத்துல தான் உங்களுக்கான தீர்வு இருக்குது. அப்ப பண விஷயத்துல நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னா, அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். எதுவுமே இல்லாம இருக்கும்போது வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இன்னைக்கு உங்க கைக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தையை வச்சுட்டு நான் என்ன செய்யறது? என் வாழ்க்கைக்கு தேவையான ரா மெட்டீரியலே இதுதான். பசிக்குது பசிக்குதுன்னு சொல்றவன்ட்ட ஒருபடி நெல்லை கொடுத்தா அதுக்கு அர்த்தம் என்ன? விதைக்கணும். விதைச்சு உருவாக்கிக்க. ஒருபடி இல்லை, இதுல இருந்து அநேக படிகள் வர ஆரம்பிச்சிடும். கற்றுக்க. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என் கையில கொடுக்க, அப்ப அடுத்த ஒருபடி தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். இந்த ஒருபடி எனக்கு பசிக்குது, நான் ஜோம்பேரியா இருந்து அவிச்சு நான் அரிசி ஆக்கி நான் தின்னுட்டேன்னு வைங்களேன், அடுத்த படிக்கு போனா அடுத்த படி தருவார். தினந்தோறும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை, தர்மம் எடுக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை உண்டாக்கல. தான் என்கிட்டயே நீ பணத்துக்காக வராதேன்னு தான் சொல்றாரு. பணம் தேவை அப்படின்னா விதைச்சு நீயே எடுத்துக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அப்ப விதைங்கிறது எளிதிலாம் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, உங்க கையில கொடுத்துறாரு. நீங்க விதைக்கிற ஆளா இருந்தா அது அதுக்குள்ள இருக்கிற விதை தெரியும். புசிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புசிக்கிறதா தெரியும். அப்ப எல்லாத்தையும் தின்னுட்டு அடுத்த வேலைக்கு கடவுள்கிட்ட போய் நிற்கணும். ஆனா இன்னொருத்தர் ரொம்ப இந்த பிரமாணத்தை ஏக்கி விதைச்சு விதைச்சு அறுத்து 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 அவர் பார்த்தீங்கன்னா களஞ்சியத்தை பெருசு பெருசா இடிச்சு இடிச்சு கட்டி சேர்த்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவனைத்தான் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, 5ல் இருந்து இன்னும் 5ஐ சம்பாதித்தாய். நீ சம்பாதிச்ச, நான் உனக்கு கொடுத்த அந்த ஆற்றல், அந்த திறமை, அந்த பிரமாணங்களை ஏக்கி இன்னும் 5ஐ நீ சம்பாதித்தாய். உன்னை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன் எஜமானுடைய சந்தோஷத்துல வந்து பங்கெடுத்துக்கன்னு சொல்றாரு. அவனுக்கு இன்னமும் கொடுக்கிறேன்றார். பண விஷயத்துல தேவ வார்த்தை முதலாவது இடத்தை பிடிக்குது. அப்ப எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய வார்த்தை இந்த பூமியில ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதே இருந்தது. 2வது வசனம், யோவான் சுவிசேஷம் 1:2. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றுனா பாவிகள்கிட்ட இன்னைக்கு நிறைய இருக்குதே, அது எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆகையினால அதுக்கெல்லாம் எஜமானன் இயேசுவா இருக்கிறார். அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட எப்படி நிறைய போச்சு? அறிஞ்சோ அறியாமல பிரமாணத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரமாணம் அப்படின்னு வந்தா அது கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் இல்ல, எந்த மனிதனுக்கும் அது வேலை செய்யும், கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஆனா ஆள் பாவியா இருக்கிறனால ஆண்டவர் சொல்றாரு, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏன் அது சேர்த்து அங்கே வைக்கப்பட்டது? நமக்காக தானே, நம்மகிட்ட கொடுத்துடலாமே. இந்த நீதிமானுக்கு தான் நீதிமன்ற அறிவே வரல. முதல்ல இதெல்லாம் தேவைன்ற அறிவே வரல. உனக்கு எப்ப தேவைன்ற அறிவு வருதோ அன்னைக்கு அது டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அது வரைக்கும் அவன்கிட்ட கொடுத்து அவன் பத்திரமா வச்சிருப்பான். பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கூட சொல்ல மாட்டான், எவ்வளவு இங்க பேங்க்ல இருக்குது, உன் ஜோலியை போய் பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. அப்படி பத்திரமா வச்சிருப்பான். ஏற்ற நேரத்தில் அது டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். எப்ப? நான் நீதியில வளர்ந்து நிற்கும் போது, கிறிஸ்துவனுடைய அறிவுல வளர்ந்து நிற்கும் போது. அப்ப இன்னைக்கு எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆதியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுதே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இன்னைக்கு உங்க கைக்குள்ள இருக்குது. இதுதான் ரா மெட்டீரியல். இதை வச்சுதான் உங்க வாழ்க்கைக்கு சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, உங்க வாழ்க்கைக்கு விடுதலை தேவையா, உங்க சமாதானம் தேவையா, அதுக்கான ரா மெட்டீரியலுக்குள்ள ஓடி பாருங்க. வார்த்தையில இருந்து உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. அப்ப இந்த வார்த்தையை பேசும் பொழுதுதான் தங்க சுரங்கங்கள் உண்டாக்கப்பட்டது, பெட்ரோலிய கிணறுகள் உண்டாக்கப்பட்டது, புதையல்கள். இந்த வார்த்தையை பேசின உடனே தான் ஆயிரக்கணக்கான, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேப்ல சேட்டலைட்ல வச்சு பார்க்குறாங்க எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு. அத்தனையும் வச்சது யாரு? தேவன். எதை கொண்டு வச்சிருக்கிறாரு? வார்த்தையினால் வச்சிருக்க. அந்த வார்த்தை இன்னைக்கு எங்க இருக்குது? அந்த வார்த்தை இன்னைக்கு எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. வார்த்தை வார்த்தைன்னு ஒன்று ஆண்டவர் அங்கிருந்து ஏதோ பைபிள் எழுதி அப்படி எழுதி உங்க மடியில போடல. வார்த்தைன்றது தேவனுடைய எழுதப்பட்ட இந்த பேப்பரை சொல்லல. வார்த்தை அப்படிங்கிறது மனு உருவாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். வார்த்தை வடிவிலே அவர் வந்தார். அவர் பேசுற எல்லாமே என் வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கு. தேவ வார்த்தையினுடைய ரூபமாகவே. அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், அவரே சகல கிருபையினாலும் பரிபூர்ணத்தால் நிறைந்தோர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி இருக்கிறார்.
கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார். வார்த்தைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நபரை காண்பிக்குது, அவர்தான் இயேசு. அதனால தான் அந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவ ராஜ்யம் இப்ப எனக்குள்ள வந்திருக்குது. அப்ப இன்னைக்கு இப்ப யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு தங்கம் சுரங்கம் இருக்குது, இன்னொரு பக்கத்துல வார்த்தை இருக்குது. எது முக்கியம்? ஏன் புரிஞ்சிருச்சா? அதனாலதான் நம்ம மற்றவர்களை போல லபா லபான்னு அடிச்சிட்டு இருக்க கூடாது. ஐயோ பணத்துக்கு என்ன செய்வோம், ஐயோ பணத்துக்கு என்ன செய்வோம், பிள்ளையை கட்டி கொடுக்கணும், பிள்ளைக்கு ஃபீஸை கட்டணுமே, வாடகை கொடுக்கணுமே சொல்லி அடிச்சிட்டு இருக்க கூடாது. மாறாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போக பழகணும். இது எந்த மனுஷனுக்கு தெரியுது? ரகசியம். அதனாலதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ஓமையை சொல்றாரு மத்தேயு 13 விதைப்பினுடைய அந்த ஓமையை. ஏன்னா இது ராஜ்யத்தினுடைய ரகசியம். எல்லாருக்கும் சொல்லி பாருங்க, இது புரியாது. ஏன்னா அவனுக்கு ஆவியில மறுபடி பிறக்கல. ராஜ்யத்தினா என்னன்னு தெரியாது, அது எப்படி இயங்குதுன்னு தெரியாது, என் வாழ்க்கையை எதை கொண்டு இயக்கணும் தெரியாது. அப்ப தங்க சுரங்கங்களை உண்டாக்கினது இன்னைக்கு என்கிட்ட இருக்குது. அப்ப சுரங்கங்களை பார்க்கிலும் தேவ வார்த்தை வைத்திருக்கிற நான் மேன்மையான ஆளா இருக்கிறேன். முதல்ல எனக்கு அந்த பார்வை வரணும். வார்த்தையை எப்படி தங்க சுரங்கமாய் மாற்றுகிறது, வார்த்தையை எப்படி மாம்சம் ஆக்குறது, இருதயத்தில் அதை விசுவாசித்து வாயினால் அதை அறிக்கையிடும் போது எப்படிப்பட்ட மலம் மாதிரியான காரியங்கள் இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும். அது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். அவ்வளவு பெரிய வல்லமை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். உங்க ஆவி மறுபடி பிறந்திருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? மோசே பார்த்தது போல ஆண்டவரே எனக்கு பார்க்க எனக்கு கண்ணை திறந்தரலங்க. பவுல் என்னை பார்த்தது போல பார்க்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமே இன்னைக்கு எனக்குள்ள இருக்குதான். நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். அப்போ உங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கு. என்னைக்கு இந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நான உடன்படிக்கையில் நீங்க உள்ள வந்தீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை எல்லாமே இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. அப்ப சிருஷ்டிப்பினுடைய வல்லமையை ஆண்டவர் வார்த்தையில தான் இருந்து அந்த வார்த்தை நீங்க உங்க கையில வச்சிருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்க சிருஷ்டிக்கலாம். ஆகவே தான் வெள்ளியை விட பொன்னை விட வார்த்தையை தேவன் முக்கியமாய் பார்க்கிறார். ஆகையினாலதான் ராஜ்யம் வசனத்தினால தான் இயங்குது, எந்த ஒரு மனுஷனால இயங்கக்கூடாது. உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட மனிதர்கள் அல்ல, மாறாக தேவனுடைய வார்த்தையினால் இயங்க பழகணும். அப்ப தங்கம் பொண்ணு வெள்ளியை பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கொட்டி கிடக்குதுன்னா அது இல்லை. அப்ப செழிப்பு அப்படின்னா உலகத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு இதை நிறைய வைக்க பார்க்குறாங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய வெள்ளி இருக்குது, நிறைய பொண்ணு இருக்குது, அதனால நான் பெரிய ஆள். யார் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சது? வேதம் சொல்லுகிறது வெள்ளியை பார்க்கலாம் பொன்னை பார்க்கலாம் வார்த்தை. ஞானமே முக்கியம். ஞானம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. இந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை தான் ஞானன்றது. இந்த ஞானம் புத்தி விவேகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வருது? வார்த்தைக்குள்ள இருந்து வருது. இந்த வார்த்தைக்கு மறு வார்த்தையாக பேசப்படுகிறது. ஏன் அப்படின்னா இதுல இருந்து தான் வெள்ளியும் பொண்ணும் உள்ள வந்தது. உலகத்துல முதல் இன்னைக்கு நம்ம தங்க சுரங்கங்கள் இருந்து தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து உள்ள நகைக்கடையில் வச்சிருக்கிறாங்க. நகைக்கடையில் இருக்குது, நம்ம நேரம் போய் காசை கொடுக்குறோம், வாங்கிடுறோம். ஆனா அது எங்கிருந்து வந்தது? தங்கச்சுரங்கம். தங்கச்சுரங்கம் எங்கிருந்து வந்தது? அதை யார் வச்சா? வச்சவர் எப்படி வச்சார்? அவர் எதை கொண்டு வச்சார்? அதனாலதான் அனந்த ஞானத்தை தேவன் சபையின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமே. இல்ல தங்க நகைக்கடை ஓனர்கிட்ட கேளுங்க, தெரியாது. இப்ப போய் சொல்லியும் பாருங்க, வார்த்தையினாலதான் இந்த நகையெல்லாம் வந்துச்சுன்னு நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இது நமக்கு ரகசியம், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதா இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வார்த்தை இருக்குமானால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பானால் அவனுடைய செழிப்பு பரலோகம் பார்த்தீங்கன்னா அதைத்தான் பெரிய செழிப்பு உள்ளவனாக பரலோகம் பார்க்குது. இந்த பூமியில் உள்ளவங்க நிச்சயமா பூமியிலையும் இவன்ட்ட வெள்ளியும் பொண்ணும் பாதத்துல கொட்டி கிடக்கிறதா இருக்கும். அதனாலதான் வார்த்தையின் மனிதனா முதல்ல மாறுங்க. வாசிங்க, உட்கார்ந்து நேரத்தை வேதத்தோடு அதிகமாக நேரத்தை செலவு செய்யுங்க. உங்க வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை தேவன் உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறார்.
எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு தான் நீங்க வாங்கணும்னா அப்புறம் எதுக்கு சபை, அப்புறம் எதுக்கு இந்த வேத புத்தகம்லாம், எதுக்கு உங்களுக்கு அபிஷேகம்? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வாங்கிக்கலாமே. எதையும் கேட்டு என்கிட்ட வராத. என்கிட்ட வரும்போது என்னோடு கூட உறவாடுறதுக்கு மட்டும் வா. ஒரு கணவன் இடத்துல ஒரு மனைவி எப்ப போனாலும் ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே வர்றான்னு வைங்களேன். எப்ப போனாலும் இவர் கண்ணே மணி ஏன்ட்டு இவர் பக்கத்தில் போறாரு, போகும்போதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டை நீட்டிட்டாங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? அது உறவாவா இருக்கும்? புரியுதுங்களா? அப்ப அந்த கணவனுக்கு என்ன பெரிய பொறுப்பு இருந்து தெரியுமா? மனைவி லிஸ்டே போடாத அளவுக்கு அந்த தேவை எல்லாத்தையும் சந்திச்சு, அதுக்கப்புறம் இவர் கண்ணே மணியன்னு போனார்னா அவங்க அங்க இருந்துட்டு அமுதே தேனேன்னு சொல்லி அந்த மனநல சரியா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கிச்சன்ல போய் பார்த்தா எல்லா டப்பாவும் எம்டியா இருக்குது. இவர் கண்ணையாவது மணியாவது போய் கடுக வாங்கிட்டு வாங்கப்பா. அப்ப அங்க என்ன செய்யும்? அது உண்மையான ஒரு உறவு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அதனாலதான் சொல்றேன், பொருளாதாரத்துல மிச்சமா இருங்க, கேட்கறத கவனமா கேளுங்க. டப்பாலாம் நிரம்பி நிற்கும், உங்க கிச்சன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அப்பதான் உங்களால அந்த உறவையே நீங்க என்ஜாய் பண்ண முடியும். பிள்ளை அப்பான்ட்டு ஓடி வருது, அது எதிர்பார்த்து ஒன்று ஓடி வரும்போது தூக்கி அரவணைச்சு அப்படி கொஞ்சம் மாதிரி இருக்க வேணாமா? நானே உனக்கு ஃபீஸை கட்டுறது எப்படின்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறேன், துறப்பா, எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? தரித்திரம் எங்க வரைக்கும் பாதிக்குது. ஆகையினாலதான் தேவனுடைய பிள்ளைங்க பண விஷயத்துல நல்லா இருக்கணும். இதுக்கு எதிரான உபதேசங்கள் நிச்சயமா தேவனிடத்துல வந்தது இல்ல. இந்த வசனத்தை பார்த்துட்டு வெள்ளியை பார்க்கலாம் பொன்னை பார்க்கலாம் ஞானமே முக்கியம் அப்படின்னு உடனே பொண்ணு வேணாம் வெள்ளி வேணாம், வெள்ளி வேணாம் பொண்ணு வேணான்னு சொல்லல. பார்க்கிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகம் பார்க்கறது போல பார்க்காதீங்க. இது ஏற்கனவே எதனால் உண்டாக்கப்பட்டதோ அது உங்கள்கிட்ட இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகும்போது ஞானமான மாற ஆரம்பிக்கிறீங்க. ஞானம் உள்ள வரும்பொழுது இந்த தரித்திரமும் எல்லா விதமான நஷ்டங்களையும் போட்டி நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது இந்த ஞானம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். புது ஐடியா ஒன்று வரும். இதையே நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இதையே நம்ம கஸ்டமருக்கு பிரியமா இருக்கிற மாதிரி ஒரு காரியம் செய்யக்கூடாது, இதுதான் இந்த பகுதியில் தேவையா இருக்குது, நாம ஏன் இப்படி ஒரு கடையை போடக்கூடாது, போட்ட கடை தோல்வியில போயிட்டு இருக்குது. ஜெயமாக்குறதுக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரும் போது தேவ ஞானம் உள்ள வரும். பேதுரு வெத்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார், ஒரு மீன் கூட கிடைக்கல. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? ஓகே, தொழில் அப்ப தோத்துச்சு, அப்ப இது தேவ சித்தம் இல்ல, அதனால ஊழியத்துக்கு வந்துரு. அப்படி ஆண்டவர் அழைச்சாரு? ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு? அந்த ஊழியத்தை தோத்து போன வேலைய ஜெயிக்க வச்சு இப்ப மிரண்டு போய் நிக்கிறான். இதுவரைக்கும் இப்படி ஒரு லாபத்தை பார்த்ததே இல்லை. இவரை நம்பி போனோம்னா வாழ்க்கை முழுசும் லாபமா இருக்கும். கடவுளுடைய அழைப்புங்க அப்படி. நம்ம என்ன பண்றதுன்னா எதையோ ஒன்று செய்யறதுல தோத்து போயிட வேண்டியது. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. நிச்சயமா கர்த்தர் அப்படி ஆட்களை பயன்படுத்தவே மாட்டார். ஊழிய அழைப்பே இருந்தாலும் பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அது தேவனுடைய வழியே இல்லை. முதல்ல அதில் ஜெயிக்க வைக்கிற தேவனை அறிந்து கொண்டு அந்த தேவனை இந்த உலகத்துக்கு கொண்டு போனா எப்படிப்பட்ட தாழ்ச்சியிலையும் பாவத்தில் கிடக்கிற மனுஷன் இந்த தேவன் தூக்கிடுவாருங்கிற நம்பிக்கை முதல்ல எனக்குள்ள வரணும். எனக்குள்ளேயே அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாம நான் யார்கிட்ட போய் நான் ஊழியம் செய்வேன்? முதல்ல தேவன் எனக்கு வாழ்வழிக்கணும், என் வாழ்க்கையை தூக்கணும், எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அந்த தெய்வத்தை நான் அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரு மனிதன் வார்த்தையில மேலோங்கி நிற்கும் போது நடக்கிற மாற்றங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்குங்க, ஆண்டவர் சொப்பனத்துல வந்து ஒன்று கேட்பார். ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கிறீங்களா? நிறைய இருக்குமே. அதனால தான் ஆண்டவர் நம்மள்ட்ட சொப்பனத்துலலாம் வர்றதில்லை. ஏன்னா என் லிஸ்ட் எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே எனக்கு சொப்பனத்துல வாங்க, சொப்பனத்துல வாங்க. இங்க சாலமோன் சொப்பனத்துல வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் சொப்பனத்துல போகவே இல்லை. ஏற்கனவே தேவனை அறிந்த ஒரு தகப்பனால் நடத்தப்பட்ட ஒரு புருஷன், கடவுளுடைய வார்த்தையினுடைய மேன்மை தெரிஞ்சாலு. அதனால நீதிமொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தையினுடைய மேன்மை அவ்வளோ உயரமா பேசுறாங்க. அப்படிப்பட்ட மனுஷன்ட்டு ஆண்டவர் சொப்பனத்துல போறாரு.
அப்போ முதல்ல நீங்கள் வார்த்தையில் மேலோங்கி நில்லுங்க. வார்த்தையினுடைய தெளிவு உள்ள வரும் பொழுது சொப்பனம் தானாக வர ஆரம்பிக்கும். சாலமோனுக்கு மாத்திரம் ஆண்டவர் வந்தார், என் வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிறாரு. ஏன் வரலைங்கிறது இப்போ புரியுதுங்களா? நமக்கு லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. பயந்து போய் இல்லை, அது லிஸ்ட்டே இல்லை. கடவுளுக்கு ஒரு மேன்மை, கடவுளுக்கு எது மேன்மையாக தெரியுதோ அது எனக்கு மேன்மையாக தெரியும் போது தேவனோடு கூட என்னால் முகமுகமாய் உட்காந்து பேசுறது ஆள் போல என்கிட்ட அவர் பேச விரும்புகிறார். அந்த எல்லைக்குள்ளே வாழ்றாரு. அன்றாட தேவைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களோடு கூடவே என் மனசை செலுத்தி செலுத்தி பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்தோடு கூட தான் மண்ணோடு மண்ணாக ஒட்டி கிடக்குது நம்முடைய ஆத்மா. தரிசனமாகிறாரு. நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவும் ஆக்கினீர். நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. உகந்த விண்ணப்பம் கடவுளுடைய இருதயத்தை பிரியப்படுத்துறது. தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு மனுஷனுக்குள்ள பசி இருக்குதா? வார்த்தையை மேன்மையாக பார்க்குறானா? வார்த்தையை முதலிடத்து கொடுக்குறானா? உகந்ததாய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எது பெருசா தெரியுது? ராஜாவாயிட்டான், இனிமே என்ன? இவன் சொல்றது எல்லாம் கேட்டுதான் ஆகணும். எவ்வளவு அழகா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேங்கிற ஒத்துக்கிறான் பாருங்க. கர்த்தாவே, இந்த பிசினஸை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஒத்துக்கங்க, ஞானம் வரும். குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை. போக்குவரவு அறியாத சிறு பையனாக இருக்கிறேன். தெரியல ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தப்பு தப்பாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால நானும் அவங்க அனுபவிச்சு அதே பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன். எனக்கு கற்றுத்தரும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். கேளுங்கன்றார். அப்ப ஞானம் எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கு. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது நடக்கிற காரியத்தை பாருங்க. அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்கு. நீங்க பேசுறது கர்த்தருக்கு உகந்ததா இருக்குதா? உங்க ஆசைகள் கர்த்தருக்கு உகந்ததா இருக்குதா? அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா. தொடர்ந்து வாசிங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஐஸ்வர்யம் எங்கிருந்து வருது? நீங்க எது எதெல்லாம் பெருசா நினைக்கிறீங்களோ அதை பார்க்கலாம் பெரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள். அந்த ஆவிக்குரிய காரியங்களை நாம் பெருசா நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது பணம் எனக்கு ஒரு விஷயமாவே இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவ ராஜ்யத்தையே தேடுங்கள் தேடுங்கள் தேடுங்கள். நம்ம ஆட்கள் செய்யும் தொழிலையே தெய்வம் ஆக்கிட்டு பணம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் சாமியா தெரியுது. லட்சுமி எடுத்து பூட்டி வச்சுக்க, லட்சுமி எடுத்து பூட்டி வச்சுக்கன்னு சொல்லி பூட்டி பூட்டி வச்சா லட்சுமி இருக்க மாட்டேங்குது. ஏன்? என்னை அவுத்து விடுறான், நான் போய் தொலைகிறேன்ற மாதிரியே இருக்குது. ஏன்? ஆள் தரித்திரத்தில் இருக்கிற உன் வீட்டுக்குள்ள நான் எப்படி வந்திருக்க முடியும்? பணம் தனக்கான ரெக்கையை உண்டு பண்ணி பறந்து போகுமா? பறந்து போகணும். இங்கிருந்து புறப்படுது. அப்ப எங்க போய் இறங்கும்? கட்டாயம் உங்கள்கிட்ட வந்து இறங்காது. எங்க போய் இறங்கும்? பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்ப எங்க வந்து இறங்கும்? அது லேண்ட் ஆகிறது நம்ம இடத்துல தான் வந்து லேண்ட் ஆகும். ஆமே, நம்ப முடியல. ஏன்னா நம்ம தான் அந்த ஆளே. யாரு? செய்யும் தொழிலே தெய்வம். பணம் தனக்கு ரெக்கையை உண்டு பண்ணி பறந்து போகுமா? இவன் பூட்டி பூட்டி வச்சாலும் பறந்து போகுமா? காரணம் என்னன்னா, அதுவே தங்குறதுக்கு வேல்யூபிளான ஆட்களை தேடுது. அந்த வேல்யூபிளான ஆள் தான் நாம.
இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு வார்த்தையினால் நிறைந்து இருக்கும் போது நீங்க வேணாம் வேணான்னு சொன்னாலும் உங்க காலுக்கிட்டே நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி வரக்கூடிய அளவுக்கு அது மாறும். அதனாலதான் முதல்ல இருதயத்தை மாத்துங்க. வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க. வார்த்தையின் மனிதர்களா இவங்களை பாருங்க. ஞானத்தை கேட்டார். வார்த்தைக்கு மறு வார்த்தை, வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தான் ஞானம், புத்தி, அறிவுன்றது. அப்ப சாலமோன் அதை கேட்ட உடனே கடவுளுடைய இருதயம் உகந்ததாய் பார்க்குது. எதெல்லாம் இந்த உலகத்துல மற்ற மனுஷன் மேன்மையா பார்க்கறானோ எதையுமே நீ மேன்மையா பார்க்கல. கடவுள் அர்த்தம் சொல்றாரு பாருங்க. உன் சத்துருக்களுடைய உயிரை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீடித்த ஆயுளை கேட்கல, மாறாக ஞானத்தை கேட்ட. இதுதான் எனக்கு பிரியம், இதைத்தான் நீ கேட்க நான் எதிர்பார்த்தேன். இதுதான் தேவ ராஜ்யத்தை தேடுறது. கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஞானத்தை எனக்கு தாரோம். அவனை கொண்டுருங்க, இவனை கொண்டுருங்க, ஓகே அவனையும் கொண்டாச்சு இவனையும் கொண்டாச்சு. எவனோ ஒருத்தன் பக்கத்தில் வரத்தானே செய்யறான். எவனுடைய செட்டே ஆகலை. ஆண்டவரை இப்போ இவனை கொண்டுருங்க, ஓகே இவனை, கடைசியில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. நீடித்தாயிலும் தந்தாச்சு. உயிரோடு இருந்து என்ன செய்வீங்க? ஓகே சாகா வரம் வந்தாச்சு, என்ன செய்ய போறீங்க? சாகவே கூடாது ஆண்டவரே, வரத்தை கொடுத்துட்டாரு. சாகாம இருந்து என்ன ஒன்று செய்யணும் இல்லை, தப்பு தப்பா செஞ்சு மனசு ஃபுல்லா நோவு உண்டாக்கிட்டு. ஐஸ்வர்யத்தை கேட்டாச்சு, ஓகே ஐஸ்வர்யமா தந்தாச்சு, வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? புசித்து குடித்து திருப்தியா இருப்போம் ஆத்துமாவேன்னு சொல்லி முட்டாள் மாதிரி தான் உட்காந்துருக்கணும். அப்ப செய்யறதுக்கு முதல்ல ஒரு வேலை, ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது இது எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான் கடவுள் கொடுக்குற ஐஸ்வர்யம் அப்படிப்பட்டதா இருக்குது. முதலாவது தேவனை, அவருடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் தேடுங்கள். நீதிமொழிகள் 8:18-19. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே, இப்ப ஞானம் பேசுது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு. வார்த்தை தான் பேசிட்டு இருக்கு. வார்த்தைக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கு, வார்த்தைக்குள்ள நிலையான பொருள் இருக்குது. பொன்னையும் தங்கத்தை பார்க்கலாம் என் பலன் நல்லது, சுகந்த வெள்ளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லது. அப்ப வார்த்தைக்குள்ள வருமானம் இருக்கு. தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது வார்த்தைக்குள்ள வருமானம். வருமானங்கிறது என்ன வார்த்தை? என்ன டைம்ல பேசப்படுறது? பிசினஸ் சம்பந்தமான வார்த்தை. வார்த்தைக்குள்ள வருமானம் இருக்குதான். நீங்க நினைக்கிறீங்களே உலகமே ஓடிக்கிட்டு இருக்குது, நான் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன நல்லது நடந்துற போகுது, அல்லது இந்த வார்த்தையின்படியே நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு என்ன ஆக போகுது? இதான் சொல்லுதே, வார்த்தையின்படி நீங்கள் வாழும்போது, வார்த்தையை உங்க இருதயத்தில் தியானிச்சு நிறைச்சு வைக்கும் போது, டெபாசிட் பண்ணி வைக்கும் போது அதுல இருந்து வருமானம் வருமா. வார்த்தையினுடைய வருமானத்தை நீங்க வாழ்ந்து பாருங்க, அது பெரிய போதை மாதிரி இருக்கும், விடுறதுக்கு மனசே வராது. இவ்வளவு லேசா பெரிய அளவுல எந்த எஃபர்ட்டும் இல்லாம, வேர்வை இல்லாம, யார்ட்டையும் போய் நின்று மண்டையை செறிஞ்சுக்கிட்டு கௌரவத்தெல்லாம் இழந்து மானத்தெல்லாம் இழந்து ஒன்று கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. கம்பீரமா ராஜாவை போல இருந்து வருமானம். அப்ப ஞானம் சொல்லுது, ஞானம் இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் அது முட்டாளுக்குரியது. அதனாலதான் ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யம் உள்ள முட்டாளை பார்த்து சொன்னார், ஏன் அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்னன்னு தெரியாது, ஜீவன் இல்லாத ஒருத்தன் பணத்தையா சம்பாதிச்சு வைக்கிறான், அவனை பார்த்து சொல்ற முட்டாளை, இன்னைக்கு செத்தினா இதெல்லாம் யாருடையதாகும், நீ இதை போய் பரலோக ராஜ்யம் அளவுக்கு நீ நம்பிக்கிட்டு இருக்கிறியே. அவனுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு உள்ளது இல்ல. இப்ப வார்த்தையின் பலன் வருமானத்தை கொண்டு வரும். நீங்க அநேகர் பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்துல வந்தா மோட்சத்தும் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பரலோகம், நிச்சயமா பரலோகம் நானும் விரும்புறேன், நிச்சயமா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம். ஆனா அந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பரலோகமாய் வாழணும் அப்படின்னா இந்த பிரமாணங்களுக்குள்ள என்னை கொண்டு வந்து ஆகணும். நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. நீ நினைச்சிட்டு இருக்கில்ல, இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய நிலம், இவ்வளவு பெரிய காரு, இவ்வளவு பெரிய பிளைட் வாங்கி நான் ஓட்டிடணும் அப்படின்னு. நீங்கள் இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் இதற்கு நிகர்
அல்லன்னா எத்தனையோ மடங்கு அதிகமான ஒரு உயரமான ஒரு வேல்யூ உடையது தான் நீங்க கையில வச்சிருக்கிற வார்த்தை. இதை நம்ம அலட்சியம் பண்ணிட்டு ஆகாததுன்னு சொல்லி அந்நிய காரியமா நினைச்சிட்டு உலக மனுஷெல்லாம் தேடி தேடி சமதரிச்சு வைக்கிறதெல்லாம் நான் உட்காந்துக்கிட்டு பொறாமப்பட்டு ஆசைப்பட்டு இச்சிக்கிறனே. இதை விட தெளிவா ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்? உன் கையில, ஏன்னா இந்த வார்த்தையை வச்சுதான் இந்த உலகத்தை நான் உண்டாக்கினேன், இந்த உலகத்தை உண்டாக்கின இந்த அஸ்திரத்தையே நான் உன் கையில தந்துடுறேன், உன் வாழ்க்கைக்கு தேவையானது நீ இப்ப உருவாக்கிட்டு ஒரு தேவையில்லாம என் சமூகத்துல வந்து அனுதினமும் வந்து, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நான் இப்படி பேசினேன், உம்முடைய வார்த்தை எனக்கு இதை கொண்டு வந்தது உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையினால் நான் நன்றாக இருக்கிறேன், உம்முடைய வார்த்தை என்னை செழிப்புள்ளவனாய் மாற்றி இருக்குது. இதை பேசுறதுக்கு தேவ சமூகத்தில் போய் பாருங்க, உங்க துதியும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாமே கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். இதை செய்யாம ஆண்டவரே அதைத்தாங்க இதைத்தாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி எனி டைம் என் லிஸ்ட் இவ்வளவு பெருசா இருக்குமானால் உறவு இருக்காது எங்களுக்குள்ள. ஆனா நீங்க கேட்கறது எல்லாத்தையும் ஆண்டவர் தரத்தான் செய்வார். ஆனா ஆண்டவர் அதுக்காக உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது அவருடைய அன்புக்கு, என்னிடத்திலே அன்பு கூறு. அப்ப கணவன் மனைவிய அன்பு கூறுறதுக்கு சில தடைகள் இருக்கு. அந்த தடைகள் தான் பொருளாதாரத்துல பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கும்போது எப்படி கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும்? ஆனா 2 பேரும் ஒன்னா தான் வாழ்ந்தாகணும். ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை தரலையான்னு சொல்லி 2 மாசம் வாடகைக்காக வந்து நிற்கும் போது எப்படி இருக்கும் அந்த மனைவிக்கு புருஷனை பார்க்கும்போது? இவர் என் மனைவி என்கிட்ட அன்பாவே பேசல, எனக்கு விருப்பம் மாதிரி நடந்துக்கிறவே இல்லை, எப்படி வரும் அது? புரியுதுங்களா? முதல்ல குடும்பமா சேர்ந்து பண விஷயத்துல நல்லா வாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே தானே வந்துடும், சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும், ஒருத்தர் வாழ்றதுனா என்னென்னு தெரிய வரும். முதல்ல இந்த தரித்திரத்திலிருந்து வெளியில வர்றது அவ்வளவு அவசியம். ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்போ வார்த்தையினுடைய பலன் வருமானத்தை உள்ள கொண்டு வருது, வர்த்தகத்தை கொண்டு வருது. தங்கத்தை யூஸ் பண்ணணும். அப்ப வேணாமான்னு போட சொல்லலை, இதை பார்க்கலும் தங்கம் வேணான்னு சொல்லலை, தங்கத்தை யூஸ் பண்ணுங்க. ஆனா ராஜ்யத்தையே தேடுங்க. தங்கத்தை தேடாதீங்க, வேற ஒண்ண தேடுங்க. தங்கம் வேற ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கு. தங்கம் தேடுறத நீங்க தேடிட்டீங்க அப்படின்னா தங்கம் இப்போ உங்களை தேடும். புரியுதுங்களா? அந்த தேனியெல்லாம் பிடிக்க போவாங்க, தேனி வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கையை உள்ள விட்டு விரல அப்படியே அந்த கூட்டுக்குள்ள இருந்துட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒன்று எடுப்பாங்க. என்னது? ராணி தேனி. அது இப்போ கையில் வந்துருச்சு அப்படின்னா மற்ற எல்லா தேனியும் இவங்க கூட்டிட்டு போற இடமெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அங்கே தேன் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இதை எதையுமே செய்யறதில்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு பாட்டல் புட்டி எடுத்துட்டு போய் தேன் இருக்குதா தேன் இருக்குதா தேன் இருக்குதான்னு நிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வார்த்தையை எடுத்துக்கடா, இந்த வார்த்தையை சுத்தி தான் எல்லாமே இருக்குது. உன்கிட்ட இந்த உலகமே பாட்டல் புட்டியை தூக்கிட்டு வருவான், உலகத்துக்கு நீ சாட்சியாய் இருப்பாய். யோசேப்பினுடைய களஞ்சியங்கள் திறக்கப்பட்டது. உலகம் பஞ்சத்தில் கிடக்கும் போது நான் ஐஸ்வர்யவனா இருக்கும்போது உலகத்துக்கு நான் கொடுக்கிறவனா இருப்பேன். என் தேவன் எவ்வளவு பெரியவரா என் மூலமா மகிமைப்படுவார். எக்கா அது இருக்கா, எக்கா இது இருக்கான்னு சொல்லி பாட்டல் புட்டி தூக்கிட்டு போக கூடாது. ஏன் எனக்குள்ள இல்லாம போச்சு, அந்த அக்காட்ட இருக்கிறது ஏன் என்கிட்ட இல்ல? யோசிக்கணும். அதான் ஞானம். கடுகு இருக்கா, கருவேப்பிலை இருக்குதா? இந்த மாசத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் காசு தாங்களேன், ஏன் எனக்குள்ள இல்லாம போச்சு? முதல்ல அந்த கேள்விக்கு தான் ஆன்சர் ஆண்டவர் சொல்றாரு. ராஜ்யத்தை தேடு, வார்த்தையை தேடு, வார்த்தையை கனம் பண்ணு, அது உன்னை கனம் பண்ணும். அதுக்குள்ள பெரிய வருமானம் இருக்குது, பெரிய வர்த்தகம் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்னு நினைக்காதீங்க, வீட்டில் இருந்து இதை செஞ்சு பாருங்க. நீதிமொழிகள் 3:16. அதன் வலதுகையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதையெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். தன்னை அடைந்தவர்களுக்குன்னா அது ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துக்குள்ள நீங்க தான் போகணும். ராத்திரி பகலா என்னத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம்? போர் அடிக்குது, சீரியல் பார்த்துட்டு இருக்கிறேன், போர் அடிக்குது, செல்ல பார்த்துட்டு இருக்கிறேன். இது வேற ஒருத்தர்களுக்கானது. ஜீவனையோடு கூட வாழும்படி நியமிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? போர் அடிக்குது, 1 ராஜாக்களை வாசிக்கிறேன், போர் அடிக்குது, மத்தேயு வாசிக்கிறேன், அப்படி போங்களேன்.
ராஜாக்கள் வாசிட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லி மொத்தமா பைபிளை மூடுறதில்ல. ராஜாக்கள் வாசிக்கிறேன், போர் அடிக்குது, ரைட்டு மத்தேயுக்குள்ள போவோம். மத்தேயு வாசிக்கும் போது ஓகே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, ரோமருக்குள்ள போயிடுவோம். இல்லை இவங்களை யாரையுமே எனக்கு பிடிக்கல, யாக்கோபோட பழக போங்க. இல்லை அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமா தெரியற, தாவீதோடு போங்க. எத்தனை நண்பர்களை நீங்க சூஸ் பண்ணலாம் இங்க இல்லையா? சீரியஸான காரியம். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் ரொம்ப பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கவும் அழித்து போடக்கூடிய அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதுல இருந்து நீங்க உங்க பிள்ளைங்களை விடுதலை ஆக்கணும்னா குடும்பமா உட்கார்ந்து முதல்ல வாசிக்க பழகுங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. அப்படி ஒரு நேரத்தை எடுங்க. மனசு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பரபரப்பாவே இருக்குது. பைபிள் வந்தாலே தூக்கம் வருது. ஆனா ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது ஃபுல் டே. கவனம் கவனம். நீங்க தான் உங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும். கடைசியில் ரிசல்ட் வேற மாதிரி வரும்போது, பாஸ்டர் நாங்க இத்தனை வருஷமா நாங்க சர்ச்சுக்கு வந்தோமே, சர்ச்சு எங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? சர்ச்சு ஒண்ணுமே செய்யாது, வார்த்தையை தான் தரும். வயனுங்கிறவங்க எடுத்துட்டு போய் அதுல பலனடைகிறாங்க. கேட்கிறவர்கள் ஒருவருக்கு 30, 60, 100 மடங்கான பலனை கட்டாயம் இது கொண்டு வரும். ஏன்னா வார்த்தைக்குள்ள அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. உலகத்தையே உண்டாக்கின வல்லமை உங்க வாழ்க்கையை உண்டாக்கிறதா? அதனாலதான் இதை தவிர வேற எதையுமே இங்க செய்யறது இல்லை. அங்கே கூட்டாஞ்சோறு கிண்டுறாங்க திருவிருந்தன்னைக்கு, நம்ம அதுக்கெல்லாம் கிண்டுறதுக்கு டைம் இல்லை. அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வார்த்தையை பேசிடலாம். அவங்க சுத்திகரிக்கிறாங்க, அதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நல்லாவே வசனத்தை வச்சு சுத்திகரிச்சு விட்டுறலாம். அமாவாசை பௌர்ணமி எப்படா வாய்ப்பு கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. அமாவாசை செய்யாது, பௌர்ணமி செய்யாது, இந்த வார்த்தை செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா அமாவாசை உண்டாக்குனதே வார்த்தை தான், பௌர்ணமி உண்டாக்குனதே இந்த வார்த்தை தான். இதை விட எது உங்களுக்கு பெருசா வேணும்? அதனாலதான் மேன்மையானதை தேடுங்க, தேவனுடைய வார்த்தை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாய் இருங்கள் அப்படின்னார் இல்லையா? வாசிங்க லூக்கா 12:21. என்னிடத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாய் இருங்கள்னா என்னன்னு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான், முட்டாளா இருக்கிறான். அந்த முட்டாள் என்ன பண்றான்? தனக்காகவே சேர்த்து வைக்கிறது. அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனா என்னது? இவ்வளவு நேரம் அதான் பார்த்தோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுன்றதுனா என்னது? வார்த்தையின் மனிதனா இருக்கிறது. தேவன் வார்த்தையின் தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தை இப்ப எனக்குள்ள வர்றதுனால என் இருதயத்தில் டெபாசிட் பண்ணி இருக்கிறேன். இதுதான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பது. இங்க இருந்துகிட்டு நீங்க ஐஸ்வர்யவானா இருங்க. ஐஸ்வர்யவானா இருக்க வேணாம்னு சொல்லல, நல்லா இருக்கணும். உலகத்திலேயே பணக்கார பட்டியல் டாப் 10ல யார் இருக்கணும்? தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனா தேவனிடத்தில் அவன் ஐஸ்வர்யவனா இருக்கணும். அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இருக்கிறதுனா இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே பிரியமா இருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை எப்படி செய்ய சொல்றாரு? இந்த தொழிலை எப்படி பண்ணணும்? கடவுள்கிட்ட ஆலோசனை கேட்கறது, சுத்தி உள்ள மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்கறது இல்ல. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருங்கள். அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனா வார்த்தை, வெளிச்சம், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், இதுதான் ஒரு மனிதருக்கு தேவனுடைய ஐஸ்வர்யன்றது. இது இருந்துச்சு அப்படின்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னபடியே செய்து கொண்டே இருந்தான். கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டை நிறைச்சிச்சு. வைக்கிறதுக்கு இடம் இல்லை, லிட்டரலா போட்டிருக்கு. அதுக்கு நேரம் பூமி தாங்கலையாம், வெயிட் பத்தல. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஒரு மனுஷன்ட்ட இருக்குமா? அவன் கடவுளுடைய நண்பனா இருக்க முடியுமா? இருந்தானே. ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று எண்ணப்பட்டான். தாவீது சாகருக்கு முன்னால ஓப்பீரின் தங்கம் அப்படி சேர்த்து வச்சிருக்கிறான், கோடிக்கணக்கான மதிப்புள்ளது. ஆனா தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தானே. இல்லைங்க, ஆண்டவர் என்னை வனாந்தரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க, அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் நல்லா வந்துடுவேன். அப்ப ரட்சிக்கப்பட்டது எப்ப? 30 வயசு. ஓகே, 30 to 40 70 வயசு. 70 வயசுல நீ பணக்காரனா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? காடு வா வாங்கும், வீடு போய் சேர்ந்துருன்னு சொல்லும். புரியுதுங்களா? 40 வயசு கணக்கெல்லாம் இப்படி போடுறது, ரொம்ப சாமர்த்தியமா இதெல்லாம் செய்யறது. 40 வருஷம் வனாந்த நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு செங்கடலை பிளந்துட்டோம், இப்ப எங்க இருக்கிறீங்க?
வனாந்தரத்தில் இருக்கிறோம். கானானுக்குள்ள எப்போ போவீங்க? 40 வருஷம் கழிச்சு போயிடுவோம். அப்ப 40 வருஷம் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் என்னை தரித்திரத்தின் ஊடாவே என்னை கொண்டு போயிட்டே இருப்பார். 70 வயசுல அந்த பணத்தை வச்சுதான் நீங்க என்ன செய்வீங்க? 70 வயசுல உங்களுக்கு ஆண்டவர் தந்துட்டாரு. பைத்தியக்காரத்தனமாவே சிந்திக்க கூடாது. அந்த ஜனங்கள் வனாந்தரத்துல வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு போய் தங்க கட்டிகளை வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருந்தான் தெரியுமா? வசனத்தை வாட்சி பாருங்க. ஆண்டவர் அவனை திருப்திய பண விஷயத்துல ஆசீர்வதிச்சுதான் உட்காந்து அத்தனை பேர் மூட்டையை கட்டிட்டு போய் வனாந்தரத்துல உட்காந்துருந்தான். அப்படி ஒரு வனாந்தரம்னா எனக்கு ஓகே. நம்ம இங்க ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியா உட்கார்ந்து இருந்துட்டு கர்த்தர் எங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்துறாரு. எண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆடி போய் ஆவணி வந்துருச்சுன்னா சூப்பராயிருவோம். ஆடியும் வருது, ஆவணியும் போகுது, சூப்பரா தான் காணாம். வெளிச்சம் இங்க வரணும், சூப்பர் இங்க வரணும், வார்த்தைக்குள்ள வரணும். அப்ப வனாந்தரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்? தேவன் அவர்களை வெள்ளியோட பொண்ணோட கழுதைகள்ல ஏத்திக்கிட்டு வந்தானா. அப்ப வனாந்தரத்துல உட்காரும் போது கூட பண விஷயத்துல குறைச்சலோடு கூட இல்ல. தெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை என்னை தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாற்றுகிறது. வார்த்தையோட நேரத்தை செலவு செய்யுங்க. வேலைக்கு போறீங்களா? ஒரு சின்னதா ஒரு பைபிள், புதிய ஏற்பாடு மாத்திரமாவது கொண்டு போங்க. பஸ்ல போறீங்களா? ரொம்ப நேரம் பஸ்ல டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எடுத்துட்டு போய் உட்காருங்க. இல்ல பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? அவன் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, நம்ம வெக்கப்படவே இல்லையே. நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? எனக்கு இது முக்கியம், இதுதான் என் வாழ்க்கை. அதுக்காக வேலை செய்ய வேண்டிய நேரத்துலலாம் போய் நான் பைபிள் வாசிக்கிறேன் போய் உட்காந்துடக்கூடாது. அது இன்னும் மோசம். கடவுளுக்கே அது பிடிக்காது. வேலைக்கு போயிருக்கிறீங்கன்னா தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கவனம். எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியிருக்கு. ஏன்னா பாஸ்டர் சொல்லிட்டான்னு சொல்லி பைபிள் வாசிக்கிறதுக்கு ஆஃபீஸில் போய் உட்காந்து திறந்து வச்சுட்டு இருக்க கூடாது. அங்கே வேலைக்கு போயிருக்கிறோம், வீட்டில் முடிச்சுட்டு போகணும். காலையிலே இருந்துச்சு வேலையில் இருக்கும்போது வார்த்தையின் மனநிலையிலே இருக்கணும். அதான் ராஜ்யத்தை சுமந்து செல்லக்கூடிய வார்த்தை. வாசிங்க லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். நான் சின்ன குடும்பங்க, நான் சாதாரண ஆளுங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட தான் சொல்ல பயப்படாதே சிறுமந்தையே. இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை, உலகத்தையே உண்டாக்கின இந்த தேவ வார்த்தைய உங்களுக்கு கொடுக்க தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார். ஆகையினால நீங்க ரட்சிக்கவே பட்டீங்க. விலையேற பெற்ற அந்த வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டீங்க. அழிவில்லாத வித்தினால இன்னைக்கு நீங்க மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள கொடுத்துட்டார். ஜெனிப்பிக்கப்பட்டவர் அவர்களுடைய தேவைகளும் இந்த வார்த்தையிலிருந்து சந்திக்கணும். ஆகையினால நீங்க போய் உட்காரும் பொழுது கடவுளுடைய வார்த்தை உங்களுக்காக புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சக்சஸா இருக்கிறது என்னுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னாக்க யாரோ ஒரு ஊழியக்காரர் நம்பி தான் இருக்கணும், யாரோ ஒரு தீர்க்கதரிசி நம்பி தான் இருக்கணும். உங்களுக்கு கொடுக்க ராஜ்யத்தையே கொடுக்க. அப்ப ராஜ்யம் அப்படிங்கிறது அரசாட்சி. இது தரித்திரம் இல்லாத செழிப்பினுடைய ஆளுகை, ஐஸ்வர்யத்தினுடைய ஆளுகை. அவங்க எப்பயுமே ஆடம்பரம், அவங்க எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவர் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. தங்க சுரங்கங்களை உண்டாக்கின வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ உருவாக்கிக்கலாம். இதையே பேசி பேசி பேசியே உருவாக்கிற முடியும். என்னங்க நான் அரிசியை கேட்டா நெல்லை தரீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நெல்லை அவிச்சு அரிசி ஆக்கிக்குங்கன்னு அர்த்தம். என்னங்க நான் பணத்தை கேட்டேன், ஆண்டவர் வார்த்தையை தந்தாரு. வார்த்தைக்குள்ள பணம் இருக்குது, வார்த்தைக்குள்ள சுகம் இருக்குது, வார்த்தைக்குள்ள நீடித்த ஆயுள் இருக்குது, வார்த்தைக்குள்ள உங்களுக்கு வேண்டிய எல்லாமே இருக்குது. அதை எடுக்கத்தை நம்ம கர்த்தருடைய நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய தன்னுடைய ராஜ்யம் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக ஆண்டவர் வச்சிருக்கிற. ஆகையினாலதான் தங்கம் தங்கம்னு சொல்லி பேசுறவங்க பரலோகத்துல போனா தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களை பரலோகம் பார்த்து சிரிக்குது. ஏன் சிரிக்குதுன்னு இப்ப புரியுதுங்களா? எனி டைம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் தங்கம்ன்றான் அப்படின்னா பரலோகம் சிரிக்கும். கட்டாயம் சிரிக்கும்ல. ஏன்? என்ன இவன் தாறு தாருன்னே பேசிக்கிட்டு இருக்கிறான்னு. ஏன்? என்ன இங்க யாரோ ஒருத்தன் உட்காந்துட்டு எப்படியாவது தாறு வாங்கிடணும், எப்படியாவது தாறு வாங்கிடணும், எப்படியாவது தாறு வாங்கிடணும்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவனை பார்த்து நம்ம சிரிக்கிறோம்ல. அப்ப பூமியில இருந்துகிட்டு எப்படியாவது தங்கத்தை வாங்கிடணும், எப்படியாவது பொருளை வாங்கிடணும், எப்படியாவது பொண்ணை வாங்கிடணும்னு சொல்றவன பரலோகம் பார்க்கும்போது எப்படி பார்க்குது? சிரிக்குது.
என்னடா இது நம்ம ஊர்ல இருக்கிற தாரையே இவ்வளவு பெருசா நினைச்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் இங்கே இருக்கும்போதே பரலோகத்தினுடைய பிரஜை போல நடந்து கொள்ளுங்கள். எங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அதனால விழுந்து ஓடிடாதீங்க. இங்க இருந்து அங்க என்ன இருக்குதோ அதை இங்க கொண்டு வாங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் ஃபாரின் போயிட்டு வர்றான் அப்படின்னா அங்கே உள்ள அந்த கல்ச்சரோட தான் வர்றான். அவனை அப்படியே விட்டா உண்மையிலேயே நல்லா இருப்பான். ஆனா நம்மளுக்கு தான் விடுறது இல்லை. ஒரு மாசத்துக்குள்ள நம்மளை போலவே அவனை மாத்திடுறோம். காரணம் என்ன? கல்ச்சர். அதனாலதான் இந்த ராஜ்யத்தினுடைய கலாச்சாரம் நமக்கு அவசியம். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையினுடைய பிள்ளைகளோடு கூடவே நடந்து கொள்ளுங்க, ஐக்கியப்படுங்க. எங்க தாய் மாமா கோச்சுக்குருவாரு, எங்க சித்தப்பா கோச்சுக்குருவாருன்னா ராஜ்யத்தை விட்டுருங்க. இந்த ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியதல்ல. ராஜ்யத்தை தேடுறது ராத்திரி பகலா பொக்கிஷத்தை நிறைச்சு வச்சிருக்கிற இடமா இருக்குது. விசுவாசிங்க, பயப்படாதே சிறுமந்தையே, பிதாவாகிய தேவன் நமக்கு அந்த ராஜ்யத்தையே தந்திருக்கிறார். இன்னும் வேற என்ன வேணும்? எழுந்து ஆளுகை செய், எழுந்து இந்த பூமியை நிரப்புங்க நன்மையினால். உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தரித்திரத்தை உங்க ஆற்றலுக்குள்ள கொண்டு வாங்க. கடனை உங்க ஆற்றலுக்குள்ள கொண்டு வர்றது எப்படி? தரித்திரத்தை, கடனை ஏறி நின்று பேசுறது. நானும் கடன் வாங்காமல் இருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், என் பாத்திரங்கள் நிரம்பி வழியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை மாத்திரம் என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நாள் ஒரு நன்மையும் குறைவு படாது. என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, குறைச்சல், அந்த தாழ்ச்சி என்னுடைய ஆற்றலுக்கு அது அப்படி உட்படுது. அப்ப ஒரு மனுஷன் அந்த பிரச்சனைக்கான வார்த்தையை கண்டுபிடிச்சு எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சிட்டான்னா அந்த சூழ்நிலை அவனுக்கு கீழ்ப்படுகிறதாய் மாற ஆரம்பிக்கும். ஆமே. வீட்டில் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது தியரி. 1 hour தியரி கிளாஸ் நடந்திருக்கு. அடுத்த 6 நாள் பிராக்டிக்கல். தியரியில் அறகுறையா தூங்கிட்டு சரியா கேட்காம லேப்ல போய் வேற வேற திரவத்தை ஒரு குடுவையில் ஊத்திட்டு அது வெடிச்சிருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதனாலதான் கேட்கும் போது தெளிவா உட்காந்து கேட்கணும். புரியுதுங்களா? இப்ப போறீங்க, லேபுக்குள்ள போறீங்க, டமால் டொமில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெடிக்க கூடாது. ஏற்கனவே நான் வார்த்தையை கேட்டிருக்கிறேன், அந்த வார்த்தையின்படி நான் செய்ய போறேன், நல்ல ரிசல்ட் எனக்கு வரப்போகுது. ஆமென். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களுடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் களிப்பினாலும் பூரிப்பினாலும் நாங்கள் அறியாத எல்லைக்குள்ளாய் நீர் நடத்தி இருக்கிறீரே, இதற்காய் நன்றி. ராஜாவே, இதுவரை பயந்திருந்த அந்த வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ளாய் வைத்ததினாலே சந்தோஷம், மகிழ்ச்சியும் தைரியமும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய அந்த திட நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செய்த நல்ல ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டவர் கேட்ட வாழ்க்கையை வாழ இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலன், அந்த தீர்மானம் நம்முடைய பிள்ளைகளால் ஆண்டவரே எடுக்கப்படுவதாக. தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய உதவி அந்த வார்த்தையினுடைய வல்லமையினாலே நிரப்பப்படும்படி ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. குறைச்சல், தாழ்ச்சியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்தும் அறியாம இருள் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாகி ராஜ்யத்தினுடைய இந்த வசனத்தை எந்த சத்துரும் எடுத்து போட முடியாதபடி 100 மடங்கான விளைச்சல் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்துகிறீர், அதற்காய் நன்றி. தொடர்ந்து நம்முடைய வார்த்தையிலே வளர நீர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பம் ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்தால் நிரப்பப்படட்டும். ராஜ்யத்தின் நன்மையினால் திருப்தி அடையட்டு ராஜா. ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.